வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது, சமீபத்தில தெலுங்குல வெளியான ஒரு காமெடி டிராமா படம் தான் மசாகா. இந்த மசாகா படத்துல சந்தீப் கிஷன், ராவ் ரமேஷ், ரித்து வர்மா இப்படி பல பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. படத்துடைய கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் அவருடைய அப்பாவும் ஒண்ணா ஒரே வீட்ல இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு அம்மா கிடையாது. சின்ன வயசுல இருந்தே இவர் அம்மா இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட இருக்காரு. அண்ட் ஹீரோவோடைய அப்பாவுக்குமே நமக்கு ஒரு துணை இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்க தான் செய்யுது. ஒரு பெண்ணுடைய துணை இல்லையே அப்படின்னு இவங்க 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல ஹீரோவுக்கே ஒரு கல்யாணம் ஆனாலும், ஒரு பெண் துணை இல்லாத வீட்ல எப்படி எங்க பொண்ண கட்டி குடுக்குறது? அப்படின்னு நெறைய பேர் ஹீரோவ ரிஜெக்ட் பண்றாங்க. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோவோடைய அப்பா எப்படியாச்சும் நமக்கு ஒரு மனைவி அமைச்சுக்கணும் அப்படின்னு ஒரு பொண்ண பார்க்குறாரு. அந்த பொண்ண தேடி நம்ம ஹீரோவோடைய அப்பா ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவே ஹீரோயின சந்திக்கிறாங்க. பார்த்ததுமே ஹீரோக்கு புடிச்சு போது. 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருக்கிற இந்த ஒரு கதையில பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா லவ்லயும் சரி, ஹீரோவோட லவ்லயும் சரி சில பிரச்சனைகள் உருவாகுது. இதெல்லாம் தாண்டி இவங்க 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அண்ட் இவங்க 2 பேத்தோடய இந்த காதல் கதையில யார் வில்லனா வராங்க, இதெல்லாமே தான் இந்த மசாக்கா படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபன்னான ஒரு காமெடி படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இதுக்கிடையில ரொமான்டிக்கல் காமெடி இந்த மாரிலாம் போகும். படத்துல ஹீரோவா நடிச்ச சந்தீப் கிஷன் ஆகட்டும், ராவ் ரமேஷ் ஆகட்டும் 2 பேத்துக்குமான அந்த பெர்ஃபார்மன்ஸ் படம் முழுக்கவே சூப்பரா அமைஞ்சிருக்கு. இதுல 2 பேத்துக்குமான கான்வர்சேஷன் சீக்வென்ஸ் எல்லாம் படத்துல பல இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இத்தனை வயசுக்கு மேல ஹீரோவோடைய அப்பாவுக்கு லவ் தேவையா? அவசியமா? அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ் நமக்கே ஒரு யோசனை இருக்கும். பட் அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசனும் இவங்க வச்சிருந்தாங்க படத்துல. ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் படத்துல இருந்தாலும், அத எடுத்த விதம் இன்னும் கொஞ்சம் எமோஷனலா கன்வே பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா ஹீரோவோடைய அப்பா அந்த வயசுக்கு மேல ஒரு பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு சுத்துறது அப்படிங்கிறலாம் கொஞ்சம் காமெடியா நாம எடுத்துக்கிட்டாலும், சில இடங்கள்ல கொஞ்சம் டூ மச்சா போகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் ஏற்பட தான் செய்யுது. சந்தீப் கிஷனுக்கும், ரித்து வர்மாவுக்குமான அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே படத்துல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவும், கொஞ்சம் ஃபன்னாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த சில போர்ஷன்ஸும் படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முரளி சர்மா படத்துடைய வில்லனா வராரு. அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஒரு ஈகோ புடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அத எப்படியெல்லாம் இவரு வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறதுக்கான காட்சிகள் எல்லாமே படத்துல கொஞ்சம் புதுசாவே இருந்துச்சு. இந்த மாரி ரொமான்டிக்கல் காமெடி படத்துக்கு எந்த மாதிரியான ஒரு விஷுவல் இருக்கணுமோ, நல்லா கலர்ஃபுல்லா காஸ்டியூம்ஸு, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எல்லாமே நீட்டா பண்ணியிருந்தாங்க. எதுவுமே குறை சொல்லும்படியா இல்ல. கேமரா ஒர்க்கும் நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. படத்துல வரக்கூடிய ஒரு 2 சாங் கேட்கறக்கு நல்லா இருந்துச்சு. அந்த சாங்க எடுத்த விதமும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது, இந்த படத்துல ஏகப்பட்ட இடங்கள்ல கோஇன்சிடென்ட் அது பாட்டுக்கு நடக்கும். ஏன்டா இதெல்லாம் நம்புற மாரியாடா இருக்கு. கொஞ்சமாச்சும் யோசிக்க வேணாமா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் ஒரு சில இடங்கள்ல ஏற்பட தான் செய்யுது. இந்த படத்துல வரக்கூடிய சின்ன சின்ன காட்சிகள சில சர்ப்ரைஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு சில விஷயங்கள் வச்சிருந்தாலும், அது அந்த அளவுக்கு கோஇன்சிடென்ட்டா, ஆர்கானிக்கா இல்ல. ஏதோ வைக்கணுமே அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஓவராலா இந்த படம் ஒரு என்டர்டெயின்மென்ட், ஒரு காமெடி படம், ஒரு ஃபன்னான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா, இந்த படத்த தாராளமா ட்ரை பண்ணலாம். சில பல லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ், அதுக்கப்புறம் நம்புற மாரியா இருக்கே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள தவிர்த்துட்டு இந்த படத்த பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா இந்த படத்த என்ஜாய் பண்ணலாம். ஒரு டைம் பாஸுக்கு பார்க்க வேண்டிய ஒரு நீட்டான காமெடி படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.